Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் practical geometry. Exercise 14.1 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது சர்க்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத டீடைலா இந்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ சர்க்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜியாமெட்ரி பாக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கு, எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்க போறது ரூலரை பத்தி. ரூலர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஸ்கேல் தான். ஸோ ஸ்கேல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ரீடிங்ஸ் வந்து மார்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. 0, 1, 2, 3 இந்த மாதிரி அப் டு 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 0 to 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு 10 ஸ்மால் மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும். இது வந்து மில்லிமீட்டர் வந்து குறிக்குது. ஸோ ஸ்கேலோட பர்பஸ் வந்து என்னது? லைன் செக்மெண்ட்ஸ் டிரா பண்றதுக்காக யூஸ் பண்றோம். லைன் செக்மெண்ட்ஸ் டிராயிங். அதே மாதிரி லென்த்தை வந்து மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். மெஷரிங் லென்த். செகண்ட் நம்ம வந்து பார்க்க போற ஐட்டம் காம்பஸை பத்தி. ஸோ காம்பஸ் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு எண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டர் வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது ஊசி மாதிரி ஒரு ஐட்டம் வந்து இருக்கும். இன்னொரு எண்ட்ல வந்து ஒரு ஹோல்டர் வந்து இருக்கும். இந்த ஹோல்டருக்குள்ள நம்ம வந்து பென்சிலை வந்து இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு எண்ட்ல பாயிண்டர், இன்னொரு எண்ட்ல பென்சில். இந்த காம்பஸை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் லென்த்தை வந்து மார்க் ஆஃப் பண்ணலாம். ஸோ மார்க் ஆஃப் ஈக்குவல் லென்த். அதே மாதிரி வேற எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்கோ சர்க்கிளோ வந்து டிரா பண்றதுக்காக பயன்படுத்துறோம் இந்த காம்பஸை. ஸோ தேர்ட் நம்ம வந்து பார்க்க போற ஐட்டம். ஸோ தேர்டா நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா டிவைடர். ஸோ டிவைடரும் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்பஸ் மாதிரியே தான் வந்து இருக்கும். சரிங்களா? பட் ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல பாயிண்டர் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து பாயிண்டர் தான் வந்திருக்கும். ஸோ ரெண்டு பாயிண்டர் வந்து டிவைடரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லென்ஸை வந்து கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்பேரிங் லென்ஸ். ஃபோர்த் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா செட் ஸ்கொயர்ஸ். ஸோ செட் ஸ்கொயர்ஸ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் செட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ரெண்டுக்குமே 90 டிகிரியா வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயே 45 டிகிரி, இங்கேயும் 45 டிகிரி வந்து இருக்கும். இதே இது செகண்ட் செட் ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 60 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஆங்கிள் வந்து 30 டிகிரியா வந்திருக்கும். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது பெர்பெண்டிகுலர் அதே மாதிரி பேரலல் லைன்ஸ் டிரா பண்றதுக்காக வந்து இது வந்து பயன்படும். சரிங்களா? செட் ஸ்கொயர்ஸ். ஃபிஃப்த் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்ராக்டர். ப்ரொட்ராக்டர். ஸோ இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுல ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து இங்க வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதைத்தான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ப்ரொட்ராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் மார்க் அவுட் பண்ணிருப்பாங்க, அதாவது டிகிரிஸ். ஸோ ரைட் சைடு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 டிகிரி வந்து இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து 180 டிகிரி வந்து இருக்கும். ஸோ இங்க எப்படி வந்து டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா 0 டிகிரி, 1 டிகிரி, 2, 3, 4 இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்து டிரா பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு 90 டிகிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் வந்து எதுக்காக வந்து பயன்படுது? ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்காக பயன்படுது. அதே மாதிரி டிரா பண்றதுக்கும் பயன்படுது. ஸோ டிராயிங் அண்ட் மெஷரிங் ஆங்கிள்ஸ் அண்ட் மெஷரிங் ஆங்கிள்ஸ். இதோட மார்க்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜியாமெட்ரி பாக்ஸ்ல உள்ள டூல்ஸோட யூசஸ். ஜியாமெட்ரி பாக்ஸ்ல என்னெல்லாம் டூல் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது சர்க்கிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க, அதாவது draw a circle of radius is equal to 3 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும், அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சர்க்கிள் டிரா பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அதுல வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் O அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்க வந்து எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை A அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ O to A வந்து ஒரு லைன் செக்மெண்ட் டிரா பண்ணுங்க. இந்த OA வந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ரேடியஸ்.
ஸோ இந்த ரேடியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கணும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஓ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அதாவது சர்க்கிளோட சென்டர் அப்படின்னு நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து எவ்வளவு ரேடியஸ் வந்து தேவை? 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்கேலை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங்ஸ் இருக்குமா? 0, 1, 2, 3, 4 அப் டு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மார்க்கிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு காம்பஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காம்பஸ் வந்து எடுத்துக்கிறேன். அந்த காம்பஸ்ல 0ல இருந்து 3 வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ரீடிங் சரிங்களா? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த காம்பஸை அசையாம அப்படியே கொண்டு வந்து அந்த பாயிண்டர் இருக்கு பார்த்தீங்களா? பாயிண்டரை வந்து ஓல வச்சுக்கிறேன். பென்சிலை வந்து இங்க வந்து இருக்குமா? ஸோ பென்சில் அகண்டு இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த பென்சில் இங்க இருக்க பென்சிலை அப்படியே வந்து சுத்துறேன். சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். இப்போ நீங்க இந்த சர்க்கிள்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏ அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓ டு ஏ நீங்க கனெக்ட் பண்ணி ஓஏ வந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் வந்து இருக்கும்? 3 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் சர்க்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுதான் சர்க்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ரீகேப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுங்க. பாயிண்ட் ஓ அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காம்பஸை வந்து யூஸ் பண்ணி 3 சென்டிமீட்டர் வந்து ரூலரை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த காம்பஸை கொண்டு வந்து ஓல வச்சுட்டு பென்சிலை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. பென்சிலை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு வித் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர்.